ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நம்ம நீட் 2025க்கு பிஃபோர் 3 மந்த்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 100 டேஸ் இருக்குது. ஸோ சில பேர் வந்து 1 இயர் 2 இயர்ஸ் சில பேர் 3 இயர்ஸ் கூட கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை வந்து இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் டிசைட் பண்ண போது உங்களோட ஃபைனல் நீட் ஸ்கோர் என்னன்ட்டு. ஸோ இந்த 3 மந்த்ஸை நம்ம ரொம்ப ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் ஜென்ரலாக கண்டிப்பாக பண்ணி ஆகணும், மஸ்ட் டூ அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 5 விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும், அந்த நான் சொல்கிற அந்த டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ டெய்லி மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவை, அதுக்கு என்னெல்லாம் பின்னாடி மோட்டிவேஷனுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒரு சீக்ரெட் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து லாஸ்ட் டைமில் எப்படி உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட் 3 மந்த்ஸில். அப்புறம் வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் கண்டிப்பாக பண்ணி ஆக்கணும் அப்படின்றத இந்த 4th விஷயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் லைன் வந்து தரப்போறேன். ஓகே, ஸோ பிப்ரவரி டு மார்ச் நீங்கள் என்ன பண்ணால் போதும், மார்ச் டு ஏப்ரல் என்ன பண்ணால் போதும், அண்ட் ஏப்ரல் டு மே என்ன பண்ணால் போதுன்றதுக்கு ஒரு டீடைல் டைம் லைன் உங்களுக்கு தரப்போறேன். ஸோ உங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கைட் பண்ணுறேன். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக நீட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். கிளாஸ் 11 and 12 எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்குது. நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அதில் போய் யூ கேன் ஃபைண்ட் தட். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ரைட், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லி நம்ம வந்து குறைஞ்சது வந்து 10 hours டெய்லி கண்டிப்பாக படிச்சா ஆகணும் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, இவங்களோட நெகட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு 10 hours கன்சிஸ்டண்டாக வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எஃபிஷியண்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். பட் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் 10 hours மினிமம் படிச்சாலே போதும். மினிமம் சில நாள் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், சில டைம் உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆகுறீங்க. நான் டெய்லி படிச்சுட்டு வந்தேன், ஒரு நாள் சிக் ஆனதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணிட்டு வந்தது ட்ராப் ஆயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்து யூ ஷுட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். அண்ட் அதை பத்தி ரொம்ப அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது நம்ம ப்ரிப்பரேஷன்ல கண்டிப்பா இருக்கும். எனக்கும் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சு. என்னோட ஐஐடி ப்ரிப்பரேஷன்ஸ்ல கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து யூ ஷுட் நாட் லீவ் யுவர் கன்சிஸ்டன்சி. அப்போ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதுனா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைப்படும், டெய்லி மோட்டிவேஷன் இஸ் ரிக்வயர்ட். கரெக்டா? அந்த டெய்லி மோட்டிவேஷனுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுங்க. ஓகே, அந்த பேப்பர்ல யூ ரைட் வாட் இஸ் யுவர் கோல். நீட் எம்பிபிஎஸ் சீட் வாங்குறது. கரெக்டா? நீங்க எந்த காலேஜ்ல சீட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை எழுதுங்க. ஸோ அதை எழுதி நெக்ஸ்ட் வந்து யூ ஷுட் ரைட் ஃபார் ஒய். இந்த கோல் எழுதுறீங்களா, நீங்க ஏன் எம்பிபிஎஸ் சீட் உங்களுக்கு தரணும், ஒய் யூ நீட் தட் எம்பிபிஎஸ் சீட். ஸோ நீங்க வந்து யாருக்காக படிக்கிறீங்க, உங்களுக்காக படிக்கிறீங்களா, உங்க பேரண்ட்ஸ்க்காக படிக்கிறீங்களா அப்படின்றதுக்கு கண்டிப்பா நீங்க ரீசன் எழுதணும். ஓகே, நான் வந்து ரிச் ஆகணும்னு நினைக்கிறேன், நிறைய சொசைட்டில நான் டாக்டர் ஆனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நிறைய பேரை வந்து கியூர் பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்களோட ஒய்யா இருக்கணும். ஸோ லாஸ்டா வந்து அவுட்கம். இந்த அவுட்கம்ன்றது என்னன்னா, நீங்க எம்பிபிஎஸ் ஆகி டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் அவுட்கம் வரப்போகுது, உங்க பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹாப்பி, ரைட்? உங்களோட சரௌண்டிங் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி, நீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க, உங்க லைஃப் இஸ் கோயிங் டு கெட் செட்டில். ஃபினான்ஷியலா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு யூ வில் கெட் செட்டில், இல்லையா? ஸோ ஒரு 1 or 2 years ஸ்ட்ரகிள் இருக்கலாம், பட் யூல் லைஃப் டைம்ல யூ வில் கெட் செட்டில். ஓகே, அதனால வந்து இதுதான் அந்த அவுட்கம். ஸோ 3 விஷயம் நீங்க எழுதணும். கோலு, அதுக்கப்புறம் ஒய், யாருக்காக படிக்கிறீங்க, அண்ட் ஃபார் லாஸ்டா வந்து அவுட்கம். நீங்க எம்பிபிஎஸ் சீட் வாங்கினீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கன்றது அதுதான் அவுட்கம். ஜஸ்ட் நீங்க இப்படி எழுதலாம், ஐ நீட் டு மேக் மை பேரண்ட்ஸ் ஹாப்பி. ஸோ இந்த 3 விஷயம் எழுதுங்க. கண்டிப்பா அதை எழுதி உங்க வால்ல மாட்டுங்க, ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல பர்சனலா சீக்கிரட்டா ஒரு புக்ல எழுதி வைங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி சீக்கிரட்டா வைங்க. அந்த எழுதுறது வந்து உங்க மைண்ட்ல ஒரு இன்னர் சைக்காலஜி இருக்கு இதுல பின்னாடி. ஸோ கண்டிப்பா நீங்க எழுதுனது கண்டிப்பா நடக்கும். அதனால வந்து கண்டிப்பா எழுதுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இது டெய்லி மோட்டிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ், இப்போ நவம்பர் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு நல்ல மார்க் எடுத்தாலும் கெட்ட மார்க் எடுத்தாலும் ஜஸ்ட் லீவ் தட். டிசம்பர்ல இருந்து உங்க மார்க் எடுத்துங்க. டிசம்பர் ஜான்வரி இந்த 2 மந்த்ல நீங்க எடுத்த மார்க்கை வச்சு நீங்க வந்து எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில பாட்னி ஜுவாலஜி இருக்குல்ல, ஒரு 50 எடுத்திருந்தீங்கன்னா அதை 100 இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல 50 எடுத்திருந்தீங்கன்னா 100 எடுத்திருந்தீங்கன்னா 150 எடுத்திருந்தீங்கன்னா 180க்கு ட்ரை பண்ணுங்க. சில பேர் வந்து இப்படி ட்ரை பண்ணக்கூடாது, நான் 50 எடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு நான் 170 180க்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. எப்பவுமே ரியாலிட்டியோட உங்க பிளான் அண்ட் ஷெட்யூலை போடுங்க. நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க, ரியாலிட்டி இஸ் வாட் இட் மேட்டர்ஸ். நிஜத்துல என்ன நடக்கும்ன்றது தெரியாம நீங்க மைண்ட்ல வந்ததெல்லாம் பிளானா போட முடியாது. 50ல இருந்து 150 போறது கஷ்டம், கரெக்டா இல்லையா? 50ல இருந்து 150 போறது கஷ்டம், ஆனா 50ல இருந்து 100+ போறது ஈஸி தானே. அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்மளோட டார்கெட் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ரியாலிட்டியோட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க.
அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்? ஏன்னா டூ மச் நீங்க ஹோப் வச்சுட்டீங்க அப்படின்னா, டார்கெட் வச்சுட்டீங்கன்னா, அது நடக்கலன்னா யூ வில் கெட் டிமோட்டிவேட்டட். ஸோ அந்த முக்கியமான ரீசனுக்காக தான் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. 50லேருந்து 100 போங்க. அந்த அடுத்த ஒரு 1 மந்த்ல நம்ம 100லேருந்து 150 ஆக்கிக்கலாம். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? அப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிப்ரவரி மந்த் பிகினிங்ல வரப்போறோம். கரெக்ட்டா? லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. இப்போ மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா இல்லையா? நீங்க படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த லாஸ்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்ஸ எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட் யூ ஷுட் நோட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் எங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, நோட்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நோட்ஸ் மாத்தக்கூடாது. டில் ஜான்வரி பிசிக்ஸுக்கு ஒரு புக்க வச்சு படிச்சிருப்பீங்க. ரைட்டா? உங்களோட கிளாஸ் நோட்ஸா இருக்கலாம். செல்ஃப் நோட்ஸ் நீங்களா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சிருக்கலாம். இல்லைனா உங்க இன்ஸ்டியூட்ல இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருந்ததை மட்டும் யூஸ் பண்ணுங்க. புதுசா எதுவும் மாறாதீங்க. ஓகே, கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ஸை வச்சிருப்பீங்க. மேண்டரியா என்ன வச்சிருக்கணும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில மேண்டரியா ப்ரீவியஸ் இயர்ஸ் வச்சிருப்பீங்க. அண்ட் கிளாஸ் நோட்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸ் நோட்ஸ் வச்சிருப்பீங்க. இல்லைனா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக், பிசிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் பயாலஜிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக். இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் சால்விங் புக் வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கு தனித்தனி புக்கு. பிசிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு, ஒரு நல்ல பப்ளிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் டைமில் எதையும் மாற்றாதீங்க. இல்லை சார் நான் இது வரைக்கும் புக்கே யூஸ் பண்ணல, ஸ்டாண்டர்டாக நான் எந்த புக்கையும் வச்சிடல அப்படின்னா, யூ ஜஸ்ட் சி தட் வீடியோ விச் ஐ கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். அந்த இதில் நிறைய புக்ஸை சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே நல்ல புக்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஃபோர்த்தாக நான் என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங். ஸோ எல்லாருமே தியரியே இப்போ எல்லாருக்கும் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மெயினாக என்னது? மாஸ்டரிங் யுவர் ப்ராப்ளம் சால்விங். கரெக்டாக? அந்த ப்ராப்ளம் சால்விங்கை எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 மந்த்ஸில் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். எப்போவுமே வந்து உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன லெவல், நான் ஆல்ரெடி சொன்னது தான். 150 எடுக்கிறீங்களா 180 ட்ரை பண்ணுங்க. 100 எடுக்கிறீங்களா 150க்கு மேலே, 50 எடுக்கிறீங்களா 100+. ஸோ இதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். ஓகே, நீங்கள் ஓவராக திங்க் பண்ணீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? எல்லாமே நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், 180 எடுக்கணும், எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுறது. அது கடைசியில் எங்கே போகுது? நெகட்டிவ் மார்க்ஸில் போகுது. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்டெடியாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட்டுக்கு நான் 5 சாப்டர் படித்தேன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு 8 சாப்டர் படிச்சுட்டு போங்க. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். டோன்ட் எவர் கம்பேர் யோர் செல்ஃப் வித் எனி ஒன். அங்கே தான் டிமோட்டிவேஷன் நடக்கும். நெவர் டூ தட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அந்த ப்ராப்ளம் சால்விங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது ஃபாஸ்ட் கால்குலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த 4 விஷயம். ரவுண்டிங் ஆஃப் மெத்தடு நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th ஃபிசிக்ஸில். அந்த ரவுண்டிங் ஆஃப் மெத்தடை யூ ஆர் அலவுட் டு டூ திஸ். ஒரு டெசிமல் பிளேஸில் நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் சால்விங் நல்லா வரணும், மாஸ்டர் த ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே சிலபஸ் முடிஞ்சிருச்சு, என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு தெரியும். அப்போது அந்த ஃபார்முலாஸ் வந்து டெய்லி காலையில் ஏஞ்சி பாருங்கள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை டெய்லி ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. அந்த டெய்லி ஒரு சாப்டரை எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். டெய்லி 1 மணி நேரம் காலையில் ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணுங்க. மாஸ்டரிங் த ப்ராப்ளம் சால்விங்க்கும் மெமரைசிங் த ஃபார்முலாக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் தேர். நல்லா நீங்கள் ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்தால் ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். நோட் திஸ் வேர்டு. நல்லா ஃபார்முலாஸ் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபார்முலாவே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலாவே தெரியாது, எனக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னு சுத்தமாக புரியாது. அட்லீஸ்ட் ஃபார்முலா மைண்டில் இருந்துச்சுன்னா, ஓகே இந்த ப்ராப்ளமை அந்த ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிக் ஐ எம் சேயிங். நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபைனல் ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். என்டையர் சாப்டர் பண்ணணும்னு சொல்ல, ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஃபார்முலா டெய்லி எழுதி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஃபார்முலாஸை பார்த்துக்கிட்டே இருந்தாலாம் வராது. நீங்கள் எழுதும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, தட்ஸ் வை யூ நீட் டு ரைட் த ஃபார்முலாஸ் அண்ட் சி. தேர்ட் ஒன் வந்து என்னன்னா, எரர் புக்கை மெயின்டைன் பண்ணுறது. நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வரும். கரெக்டாக இந்த கொஸ்டின் கரெக்டுன்னு சொல்லி எழுதுவோம், பட் ஆனால் ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் எரர் புக்கில் எழுதணும். இந்த ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம் நான் தப்பாக எழுதுனேன் அப்படின்னு நீங்கள் எரர் புக்கில் எழுதி வைக்கணும். இந்த ப்ராப்ளம்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஷுட் ரிவைஸ் தட். இப்போ ஒரு அடுத்த எக்ஸாம் வருது, இல்லை வீக்லி ஒரு தடையாவது ரிவிஷன் பண்ணுங்க. அந்த எரர் புக்குன்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணணும். இப்போ புரியுதா இல்லையா? ஸோ 3 விஷயத்தில் ஃபாஸ்ட் கால்குலேஷன், ஃபார்முலா மெமரைசிங் அண்ட் டெய்லி ரிவிஷன். கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணுங்க, ஆனால் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். இன்னையிலேருந்து 100 days டெய்லி பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சா கூட ஃபார்முலாஸ் மறக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன்? எரர் புக் மெயின்டைன் பண்ணுங்க. ரைட்பா. இப்போ லாஸ்ட்டாக வந்து 5th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த டைம் லைன். February to March, March to April
அண்ட் ஏப்ரல் டு மே 3 இதாக பிரிச்சிடுறேன் டோட்டல் டைம்லைனு. இப்போ நீங்கள் பிப்ரவரி டு மார்ச் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி டு மார்ச் உங்களோட வீக் சாப்டர்ஸ், ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க டிசம்பர் ஜான்வரி, உங்களோட வீக் சாப்டர்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த சாப்டர்ஸை வாட் யூ நீட் டு டூ இஸ் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, அதில் தான் நான் சொன்னேன் அந்த 50லேருந்து 100 போகிறது இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகும். பிப்ரவரி டு மார்ச் இந்த 1 month பீரியட் இருக்குல்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் உங்களோட வீக் சாப்டர்ஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் டெஃபினட்டாக கூட இன்னொன்று பண்ணணும், கம்ப்ளீட்டிங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, உங்கள் இன்ஸ்டியூட்லேயும் டெஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு படிக்க போகிறீங்க, அதுக்கு டெய்லி ஃபார்முலா ரிவிஷன். ஓகே, அதில் நீங்கள் வீக் சாப்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வீக்காக இருக்கிறது ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த மந்தில் தான் பண்ண முடியும். மோர் கான்சன்ட்ரேஷன் டு த வீக் சாப்டர்ஸ் யூ நீட் டு டூ இன் திஸ் மந்த். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல என்னன்னா, சில பேர் நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பீங்க, சில பேர் வந்து செல்ஃபாக படிப்பீங்க. செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹரியன், ஆஸ்வால், அதுக்கப்புறம் நிறைய பப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்குது. அதில் வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்கும். எய்தர் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்ட் சீரீஸ் புக்கு மாதிரி இருக்குது. நீங்கள் அமேசானில் போய் டெஸ்ட் சீரிஸ் புக்குன்னு போனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி எங்கேனாலும் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க டெஃபினட்டாக டெஸ்ட் சீரிஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்ப்பா. ஸோ அடுத்து வந்து மார்ச் 2 மார்ச் 31 ஆல்ரெடி ஃபார்முலாவும் தியரியை ரிவிஷன் பண்ணுறீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆல் த 3 months நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. ஃபார்முலா ப்ளஸ் தியரி ரிவிஷன், தட் இஸ் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 37 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதையும் முடிங்க. இப்போ 37 years டெஃபினட்டாக நான் போன மந்த் தட் இஸ் பிப்ரவரி டு மார்ச்சும் சொல்லியிருந்தேன். என்டையர் மார்ச் மந்த், இந்த என்டையர் மார்ச் மந்த்லேயே அதுதான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிக்கலன்னா முடிங்க. சில பேர் முடிச்சிருச்சீங்க அப்படின்னா யூ கோ டு த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். டெஸ்ட் சீரிஸை எப்பயும் போல் ஃபாலோ பண்ணுங்க. தேர் இஸ் நோ மேஜிக் அட் ஆல். நீங்கள் என்ன மேக் ஷூர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற தப்பை வந்து உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினில் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, அதில் வந்து அந்த டெஸ்ட் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போதே உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். யூ ஷுட் நாட் எசிடேட். நிறைய பேருக்கு இந்த எசிடேஷன் இருக்குது. இவ்வளோ ஃபீஸ் கட்டி நீங்கள் படிக்கிறது எதுக்கு? மார்க் எடுக்க தானே, அதுக்கு தானே டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட தயங்காமல் போய் என்ன பண்ணணும், யூ ஷுட் கிளியர் யுவர் டவுட்ஸ். அவங்க என்ன நினைப்பாங்க, டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்க, நெவர் திங்க் அபவுட் தட். கிளியர் யுவர் டவுட்ஸ். வந்து ஏப்ரல் 1 to 30th, ஓகே, தட் இஸ் மேவோட ஸ்டார்டிங் வரைக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிச்சிருப்பீங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 months 37 years ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் வந்து எரர் புக்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கள, அந்த இதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ணி ஆரம்பிங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் ஏப்ரல் மந்த் இருக்குல்ல, ஏப்ரல் மந்த் ஃபுல் டெஸ்ட் தான் நடக்கும். ஃபுல்லாகவே ஃபுல் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எரர் புக்லாம் போட்டிங்கல்ல, அந்த எரர் புக்கை ரிவிஷன் பண்ணணும். ஆல்ரெடி டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுறீங்க, எரர் புக்கை பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டாக. இந்த டைமில் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் டெஸ்ட்டாக வைக்க போகிறான், 1 or 2 days கேப் தருவாங்க. ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ, ஆல்ரெடி உங்களோட வீக் சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க, அந்த சாப்டர்ஸில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. எப்போ, அந்த ஏப்ரல் மந்தில். ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டில் கம்மி மார்க் கூட வரலாம். ஓகே, அந்த நீங்கள் எழுத 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 என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு பழகிடுவீங்க. ஸோ ஃபைனல் டே நீட்டில் நீங்கள் எழுதுறீங்களா, அதுக்கு ரொம்ப ஜாலியாக போய் எழுதுவீங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக இருக்காது. சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஃபுல் டெஸ்ட்டே எழுத மாட்டாங்க. லாஸ்ட்டாக 1 weekல 2 டெஸ்ட் எழுதிட்டு போய் எக்ஸாமில் உட்காந்திங்கன்னா யூ ஓன்ட் கெட் மார்க் அட் ஆல். தேர் இஸ் நோ மிஸ்ட்ரி. உங்களுக்கு ஏன் படிக்கிறன்ற உங்களோட கோல் தெரியும், யாருக்காக படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்கன்னு தெரியும் கரெக்டாக. இது இந்த டாக்டர் சீட் நீங்கள் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லைஃப் எப்படி மாறுன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க, அவுட்கம் இல்லையா. ஸோ இதுதான் பேஸ். தேர் இஸ் நோ மிஸ்ட்ரி. ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இங்கே வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. ஓகே, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். 700+ டார்கெட் வச்சுருக்கோம். இட்ஸ் நாட் தட் ஈஸி, பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். முடியாத கோலுன்னு கிடையாது, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களாலே எடுக்க முடியும்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறப்ப இந்த வீடியோ ரிலேட்டட் லைக் நீட் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒருத்தருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். அல்லது பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை.